அந்த தொகுதி எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்க சார். ஈரோடு கிழக்குன்றது நாடாளுமன்ற தேர்தலில் சொல்கிறேன், நீங்கள் இடைத்தேர்தலில் கூட விட்டுருங்களேன். பொது தேர்தல் 2024 பொது தேர்தல் நடந்ததில்ல, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே 87,000 ஓட்டு வாங்கியிருக்கு திமுக. அங்கே அதிமுக வாங்கின ஓட்டு வெறும் 37,000 ஓட்டு தான். ஸோ நீங்கள் இடைத்தேர்தல்ன்றதுக்காக இல்லை, அந்த தொகுதி எப்பயுமே திமுகவுடைய கோட்டை தான். நீங்கள் 10 தேர்தலில் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியோ இல்லை எதிர்கட்சியோ மக்கள் புறக்கணிக்கிறாங்களா? நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். இந்த 4 வருட சாதனையை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? நீங்கள் இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்பம் திட்டத்திலிருந்து, காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து, தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து, நான் முதல்வன் திட்டத்திலிருந்து, விடியல் பயண திட்டத்திலிருந்து, மகளிர் உரிமை தொகையிலிருந்து இத்தனை திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு போய் சேருது. மக்களுக்கான திட்டங்களை நாங்க கொடுக்குறோமே. அதுதான் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புறாரு. அரசுக்கு வருவாயை உயர்த்தி மகளிர் உரிமை தொகை கொடுத்தா பரவாயில்ல, கடன் வாங்கி கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்குற மாதிரிலாம் தமிழ்நாடு தான். இந்த கடன் அவ்வளோ இருக்கு, இந்த பணம்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. நான் எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன். 2011 திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை லட்சம் கோடி கடனை விட்டு போச்சு? நீங்க ஆட்சி எங்க கிட்ட கொடுக்கும்போது எத்தனை லட்சம் கோடி கடன்? எடப்பாடி பழனிசாமி இதை பேசணுமா இல்லையா? முதல்ல அந்த வாங்கின பணத்துக்கு வட்டி யாரு கட்டுறா? சராசரியா ஒரு நாளைக்கு 90 கோடி ரூபாய் வட்டி மட்டும் தமிழ்நாடு அரசு கட்டுது. ஒண்ணு. ரெண்டாவது, நிர்வாக சீர்கேடு நடத்திருந்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி, அந்த அம்மையார். இவங்க ஆட்சியில தான் நீங்க நிர்வாக சீர்கேடு பண்ணது. அந்த நிர்வாக சீர்கேடு சரி பண்றது யாரு? நாங்க. இன்னைக்கு நேரடியா 10 லட்சம் கோடி முதலீடு இருந்தது நாங்க. சுமார் 35 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது நாங்க. எல்லாமே திராவிட மாடல் அரசு தானே செய்யுது.